நான் கோலம் போட்டுக்கும் போது சொட்ட மாட்டாதே கையை பிடிச்சி ஏத்துறேன். ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். நீங்க தான் நல்ல தீர்ப்பா சொல்லணும் எனக்கு. என்ன கண்ணு சொல்ற? கையை பிடிச்சிட்டானா கையை உதறி விட்டு வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு ராது கொடுக்க வந்துக்கிறீங்க. இந்த பொம்பளை ஒரு வாட்டி கை பிடிச்சி வச்சதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுச்சு. நம்ம நாட்டாம 18 பட்டிலையும் 18 பொண்ணு கையை பிடிச்சி வச்சுக்கிறான். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? நாட்டாம நாட்டாம தீர்ப்பை எப்பதான் சொல்லி முடிப்பீங்க? என் ஆள் வேற டீ கல்ல வெயிட் பண்றாரு. சூப்பரா இருக்கு. யோ கே போல்டு, ஒரு பிரச்சனையும் இன்னும் தீரல, அதுக்காக அடுத்த பிரச்சனைக்கு வந்துட்டியா நீ? காலையில இருந்து உனக்காண்டி நான் காத்துட்டு இருக்கேன். நீ டீ கடைக்கு போறேன்ற? ஏய் தர்மாகோல் மண்டையா, ஒரு பிரச்சனையே இன்னும் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல, அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டியா? நம்மளாம் என்ன விஷயத்த பத்தி பேசினுக்கிறோம்? இந்த நாட்டாவன் பாரு சிலுக்கு போட்ட பார்த்து வளைஞ்சுனுக்கிறான். பண்றது நியாயமா? நைட்டு 10 மணிக்கு மேல பாக்க வேண்டியதெல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கீங்களே. பஞ்சாயத்தே பாக்குது, ஊரு சிரிச்சிடும். நாட்டாம பார்த்து பண்ணுங்க. எல்லாம் பாத்துட்டாங்கடா. இப்ப சொன்னா தீர்ப்ப நாயடா, நீதிடா, நேர்மடா. இந்த ஆளு கையை பிடிச்சி ஈத்தான்ல, திருப்பி போயிடும் கையை பிடிச்சி இசுமா. இதான் நாட்டாவோட தீர்ப்பு. வாங்கணும் எப்படா நம்ம தீர்ப்பு? நாட்டாம உங்களை மாதிரி ஊர்ல தீர்ப்பு சொல்ல யாருமே இல்ல. 18 பட்டிக்கு நாட்டாமனா சும்மாவா? தீர்ப்பு வேற லெவல். நாட்டாம இதெல்லாம் ஒரு தீர்ப்பு? என்னடா இப்படி துப்பிட்டு போறாங்க? நாட்டாம நான் என்ன சொம்புல புடிச்சிட்டுமா? ஏய் வாடா, பஞ்சாயத்து டைம் ஆகுது, அடுத்த பஞ்சாயத்துக்கு போலாம். சரிங்க நாட்டாம. நாட்டாம கையை அசைந்தால் அது